ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஆப் மூலமாக எப்படி வந்து ஃபாஸ்டேக் புதிய ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஆப் இல்லாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணால் நான் கீழே வந்து லிங்கை கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி எப்படி வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாகவே நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஏர்டெல் ப்ராடக்ட்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே அதில் ஃபாஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஃபாஸ்டேக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் ஏற்கனவே நான் 2-3 ஃபாஸ்டேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே வாங்கிங்கன்னா புதுசாக ஒரு ஃபாஸ்டேக் வந்து அப்ளை பண்ணணும்னா கீழே வந்து பை ஏ நியூ ஃபாஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பை ஏ நியூ ஃபாஸ்டேக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணே ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வெஹிக்கிளோட நம்பர் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ கேட்பாங்க. ஆர்சி புக்கோட ஃப்ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய வெஹிக்கிளோட காரோ இல்லைனா உங்களோட வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பரை கொடுத்துக்கிறேன் நான் இப்போ. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஆர்சி புக்கோட ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணி கேமரா மூலம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனா ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரியில் போயிட்டு அந்த ஆர்சி புக்கோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தற்காலிகமாக நான் வேறு ஒரு ஃபோட்டோ வந்து சும்மா அதுக்கு ரஃபாக ஆட் பண்ணி வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கோட ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் ஏற்கனவே நான் அட்ரஸை ஆட் பண்ணி வச்சிருக்கிறதால எனக்கு டிஃபால்ட்டாகவே வந்திருக்கு. இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழே ஆட் நியூ அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம், உங்களுடைய ஸ்ட்ரீட் ப்ளேஸு, உங்களோட போஸ்டல் பின்கோடு, உங்களுடைய சிட்டி, உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஆட் நியூ அட்ரஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ₹299 பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டேகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸில் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி தருவாங்க. ஸோ கீழே வந்து அக்ரிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலமாகவோ இல்லைனா உங்களோட டெபிட் கார்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை உடனே பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிபே மூலமாகவோ கார்டு மூலமாகவோ பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கிற ஒரு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடை தேடி வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட நான் 2 வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, பேமெண்ட் வந்து ஹோம் பேஜ்லேயே எப்போதும் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வேணும்னா இந்த விவோ அக்கௌண்ட் இருக்கா கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மணிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எவ்வளோ பேமெண்ட் அதில் ஆட் பண்ணி போடுறீங்களோ, ஸோ உங்களோட டெபிட் கார்டு மூலமாகவும் உங்களோட ஜிபே மூலமாகவும் ஆட் பண்ணி அதில் போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு டைம் வந்து கார் வந்து டோலை வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பார்த்து அமௌண்ட்டை போட்டு வச்சிருந்தாலும் போதும். ரொம்ப ரிஸ்க் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.